with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா பீட்ரூட் தோக்லா ரெசிபி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். So வாங்க ரெசிபிக்குள்ள போய்டலாம். தோக்லா மிக்சர் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ராகி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். அது கூடவே ரவை ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். தயிர் 1/4 கப் எடுத்துக்கலாம். நம்ம ரெசிபியோட ஹீரோ பீட்ரூட்டை துருவி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அது கூடவே 5 பல்லு பூண்டை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். சீரக பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா திங்ஸும் ஆட் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் டெக்ஸ்சரில் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுற டைமில் பீட்ரூட்டில் இருக்கிற நன்மைகளை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் B9, அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் C, அப்புறம் விட்டமின் A, ஸோ இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த பாடிக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் லூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரெசண்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம ஸ்கின்ல க்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஏஜையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யங்காகவே வச்சுருக்கோம். டெய்லி பீட்ரூட் எடுத்துக்கிறதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷரை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பீட்ரூட் சாப்பிட்றதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ஈஸியாக நம்ம பூஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரீஸ்ட் கேன்சர், ஸ்கின் கேன்சர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக க்யூர் ஆகும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் பெருங்காயத்தூள் கடைசி ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு பாடியில் நல்ல ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பீட்ரூட்டை டெய்லி எடுத்துக்கணும். இதில் பீட்ரூட் மட்டும் இல்லை, ராகி மாவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஒரு மோல்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மோல்டு இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக அந்த பேஸ்ட்டோட மேலே துருவின பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 20 to 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீட்ரூட் தோக்லாவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது அப்படியே போட்டு தாளிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஃப்ளேவர் அண்ட் டெக்ஸ்சருக்கு எள்ளு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோக்லா பீசஸை இந்த பேனில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபிலாம் மோஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ நம்மளோட பீட்ரூட் தோக்லா ரெசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த என்னோட எல்லா ஸ்வீட் ஹார்ட்ஸுக்கும் நன்றி. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஸோ இட்ஸ் now bye from பிரமிளா பிரகாஷ்.